சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லட்டு ரெசிபி. என்னன்னா வந்து நம்ம பேரிச்சம்பழம் லட்டு. இது வந்து இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். இது வந்து எங்க நான் வந்து போகும்போது வந்து ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு. அந்த டைம்ல இந்த லட்டுவை பேக் பண்ணிட்டு சாப்பிடலாம். அப்போ வந்து பசியே வராது. அதுக்கு வந்து ரெசிபி நான் ஷேர் பண்றேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம ஹெல்தியான ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும் பார்க்கலாம். 1/2 கிலோ பேரிச்சம்பழம் நான் இந்த மாதிரி விதை எடுத்திருக்கேன் பாருங்க. 2 கப் முந்திரி பருப்பு, 2 கப் பாதாம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா வந்து நீங்க மாதிரி ஹோலும் யூஸ் பண்ணலாம். 1 கப் கடலை பருப்பு. இப்போ நம்மளோட யம்மி பேரிச்சம்பழம் லட்டு எப்படி பண்ணு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேன் சூட் பண்ணும். நான் இந்த மாதிரி ஃபிளாட் பேன் எடுத்துருக்கேன். அப்போதான் வந்து ஃப்ரை நல்லா வரும். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்துட்டு 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வறுத்தணும். இப்போ வந்து நம்ம வந்து பேன் சூடாகட்டும். இப்போ வந்து பேன் நல்லா சூடாச்சு. இப்போ எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அடுத்தது சேர்த்துடலாம். நம்ம வந்து நம்ம 3வது ஒன்று சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு. கொஞ்சம் லைட்டா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல 20 to 25 மினிட்ஸ் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரை இருக்கு. பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு, தெரியுதா? இப்போ வந்து அடுத்த நம்ம வந்து பெருச்சலம் நம்ம வந்து இதுக்குள்ள சேர்த்துடலாம். நல்லா ஸ்டிக்கியா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க கலந்துட்டாச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம மிக்ஸி பண்ணும். வந்து எல்லாமே வந்து நம்ம கலந்த இன்கிரீடியன்ட் நம்ம வந்து இதுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக இருக்கணும். பாருங்க எல்லாமே நல்ல மிக்ஸிலே போட்டாச்சு. பாருங்க சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து இது மிக்ஸியில் போட்டுடலாம். இப்போ பாருங்க நம்ம மிக்ஸிலேருந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பவுடர் எப்படி இருக்குன்னா. பாருங்க எப்படி பவுடர் இருக்குன்னு, செம்மையா இருக்குல்ல. இப்போ எல்லா பவுடரும் இதுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்கா, நான் அப்புறம் எடுக்கலாம். இல்லாத லட்டு வரணும். பாருங்க நல்ல பவுடரா இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம லட்டு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய அளவு எடுத்துக்கோங்க, இவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கையை வச்சு இப்படி சர்க்கரை பண்ணணும். இப்படி பண்ணாலும் அது பவுடர் ஆகிடும். அதுக்கு வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஏன் இது வந்து நல்லா வந்து லட்டு மாதிரி வருதுன்னா, அந்த பெருச்சலம் நல்லா வந்து ஸ்டிக்காக இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலாக ஃபார்ம் ஆகுறது. ஃபாஸ்ட்டாக பண்ணால் வந்து இன்னும் சீக்கிரம் ஆகிடும். அது கொஞ்சம் மீடியமில் தான் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ நல்ல பாலாக ரவுண்ட் ஆயிருக்குன்னு. சின்ன பேட்டில் நம்ம எல்லாமே செஞ்சு வைக்கலாம். மறுபடியும் பண்ணிடலாம். மறுபடியும் அதே ரவுண்ட். பாருங்க நம்ம கடைசியில் பேரிச்சம்பழம் லட்டு வந்து தயாராயிடுச்சு. சுவையான பேரிச்சம்பழம் லட்டு தயாராயிடுச்சு. இப்படியே சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கு. நீங்களும் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேணும்னா கிளிக் பண்ணுங்க. சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுமா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் என்னோட ரீஹா சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மா பெல் பண்ண கிளிக் பண்ண சொல்லுங்க. அம்மா வந்து இந்த ரெசிபி வந்து சின்ன பசங்க தனியாக பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் இருக்கணும். மீண்டும் அடுத்த வரைக்கும் சந்திப்போம். தேங்க்யூ.